இன்றைக்கி என்னோடய கார்டனோட அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து மார்னிங் க்ளோரியோட பூக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து போன சீசன்லேயே வந்து போட்ட விதைகள் தான். இதில் வந்து 2-3 வெரைட்டிஸ் வந்து மொத்தமாக இப்போ இந்த தொட்டியில் போட்டிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பூத்து ஓஞ்சு அந்த செடிகள் எல்லாமே காஞ்சு போச்சு. ஆனால் இந்த ப்ளூ கலர் மட்டும் காயவே இல்லை. கொஞ்சம் வந்து வேரில் வந்து கொஞ்சம் வந்து துளுத்து இப்போ வந்து நல்லாவே வந்து திரும்பவும் வந்து பூத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருக்குது. சீடும் நல்லா மெச்சூர்டாக ஆரம்பிச்சிருச்சு. போன சீசனில் தான் நான் அதில் இந்த பூவோட சீடு எல்லாமே எடுக்க விட்டுட்டேன். இந்த சீசன்லேயாவது கரெக்டாக எடுக்கணும். நிறைய மொட்டுக்கள் இருக்குது. பார்த்திங்களா, டாப்பில் ஒரு மொட்டு, இந்த மொட்டுக்கள் எல்லாம் நாளைக்கு பூக்கக்கூடிய மொட்டுக்கள். நிறைய மொட்டுக்கள் இருக்குது. சீடுமே வந்து நிறையா வச்சுருக்கு. எல்லா சீடுமே கொஞ்சம் முத்தணுன்னு எடுத்து கலெக்ட் பண்ணணும். போன சீசனில் தவற விட்ட மாதிரி இந்த சீசனில் வந்து தவற விடக்கூடாது. அப்புறம் இந்த ரோஜா செடி தான் ரொம்ப அழகாகவே வராங்க. அப்புறம் பாருங்கள், இந்த இது வந்து பென்னியர் கேக்டஸ் வந்து அப்படியே காடு மாதிரி வளர்ந்து போய் கிடக்குங்க. ரொம்பவே பெருசாகவே வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இணுக்கு மாதிரி கொண்டு வந்து வச்சேன். இந்த கேக்டஸும் ரொம்ப அழகாக சூப்பராகவே வந்துக்கிட்டு இருக்கு. இதை கேக்டஸ் வகை இல்லைன்னு நினைக்கிறேன், பேர் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெயின் லில்லியும் கொண்டு ஏற்கனவே உடஞ்ச தொட்டி ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா, அதை கூட நம்ம வந்து சணல் வச்சு கட்டி சிமெண்ட் வச்சு அந்த தொட்டியை சரி பண்ணியிருப்போம். அந்த தொட்டியில் தான் வந்து ரெயின் லில்லி வச்சேன். இந்த ரெயின் லில்லி தான் ரொம்ப இதனால் நான் செய்ய மறந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கேன். என்னென்னா இது வந்து இது டேக் போட்டு அதில் வந்து அதை வச்சுருக்கேன். அந்த ரெயின் லில்லியும் ரொம்பவே அழகாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வாட்டர் ஜாஸ்மின் ரொம்பவே வந்து செழிப்பாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எங்கே சுற்றினாலும் எனக்கு இந்த மார்னிங் க்ளோரியில் தான் கண்ணு வந்து விழுகுது. அப்புறம் மார்னிங் க்ளோரிக்கு பக்கத்துலேயே வந்து கோவக்கொடி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இது தொட்டி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அப்பப்போ என்ன சீடு கிடைக்குதோ அதை வந்து அந்த மண்ணு உள்ள வந்து போட்டு விட்டுருவேன். அப்படி போட்டு முளைச்ச விதைகள் தான் இந்த விதைகள். இது வந்து என்னடான்னா, இது நாட்டு செண்பகத்தோட விதைகள் வந்து உள்ள மண்ணில் வந்து புதைச்சி வச்சேன். அவங்க நல்லாவே வளர்ந்துருக்காங்க. இந்த கோலியஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே வந்து வாடி போயிருக்கு. இதை ஏதாவது செஞ்சு சரி பண்ணணும். இதிலேருந்து ஏற்கனவே நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அந்த கன்றுகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் இந்த மதர் பிளான்ட்டை விட்டுறக்கூடாது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த கலேடியம் தான். ரொம்ப அழகாக இருப்பாங்க. கலேடியத்தோட இலைகள் எல்லாமே நல்லா பெருசாகவே வந்திருக்கு. பார்த்திங்களா, ஒரு கை வச்சாலும் பத்த மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய இலைகளாக இருக்குது. அதே மாதிரி இதுவுமே எக்ஸ்மஸ் கலேடியமே ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த எக்ஸ்மஸ் கலேடியத்துலேயே வந்து என்னென்னா மஞ்சள் மார்னிங் க்ளோரி, மினி மஞ்சள் மார்னிங் க்ளோரி ரொம்ப சுற்றி ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. அதுலேயுமே இப்போ வந்து இலைகள்லாம் விழுந்து பூக்கள் வந்து முத்தி அதுலேருந்து சீடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்க்குறதுக்கு விசிறி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செடி. நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஹரின் ஹோம் கார்டன் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். வாங்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்களா, இப்போ புதிய பிளான்ட்டும் உருவாகிருக்கு. இது தாங்க செண்பக மரம், நாட்டு செண்பக மரம். என்கிட்ட ஹைப்ரிடு கிடையாது. இது வந்து மரமாக வச்சு ஒரு 4 வருஷத்துலேயே வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கம் கிராஸ் பண்ணோம்னாவே அவ்வளோ அழகாக வாசனைகள் தரும். தேங்க்யூ.